Hello friends, simplification la ஒரு 50 test questions பார்க்கலாம் இந்த கிளாஸ்ல அது எப்படி சால்வ் பண்றது என்ன ஆன்சர் அப்படிங்கறதையும் பார்க்கலாம். First question பாத்தீங்கன்னா 5004 divided by 139 minus 6. ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் என்ன சிம்பிள்ஸ் இருக்கு? டிவிஷன் இருக்கு, மைனஸ் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன சிம்பிள் எடுப்போம்? போர்ட் மாஸ் ரூல் படி டிவிஷன் எடுப்போம். 5004 divided by 139. கீழ பாருங்க 139 prime number. ஓகேங்களா? இது ஒன்னாலையும் தன்னாலே தான் வகுப்படும்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்ப என்ன பண்ணணும்? இந்த டேபிள்ல தான் டிவிஷன் பண்ணணும். பார்த்ததும் ஷாக் ஆயிராதீங்க. ஓகேங்களா? சிம்பிளா இந்த சிலர் வந்து L மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. 1 L மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. 5004 divided by 139. நீங்க இப்படி இது பண்ணும்போது என்ன பண்ணலாம்? 14 டேபிளும் சொல்லலாம், 13 டேபிளும் சொல்லலாம். அப்ப 139 வந்து first 500 எடுப்போமா? அப்போ 3 first 3 வரும். 9 3s are 24, 2 3 3s are 9, 11, 1 1 3s are 3, 3 plus 1 4, 4 1 4 வரும். கடைசில 6 8 8 6 4. ஓகேங்களா? இது 13 டேபிள்ல சொல்லி பாருங்க. 6 மடங்கு வருமா? 6 9 6 are 54, 5 3 6 are 18, 23, 2 1 6 6 6 6 plus 2. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி டிவிஷன் பண்ணி நமக்கு என்ன கிடைக்குது? 36 தான் ஆன்சரா கிடைக்குது. ஓகேங்களா? ஆல்ரெடி என்ன இருக்கு? -6 இருக்கு. 36 -6. ஓகேங்களா? 36 -6 என்ன நமக்கு? 30. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்பிளா 2 வச்சு நிறைய பிரேசஸ் கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம என்ன பண்ணணும்? இன்னர் மோஸ்ட் பார்க்கணும். ஓகேங்களா? இன்னர் மோஸ்ட் பார்த்தா என்ன இருக்கு? 2 + 2 இருக்கு. 2 + 2 எவ்வளவு? 4. அப்படியே வரிசையா வாங்க. 4 இருக்கு. நெக்ஸ்ட் ஆஃப் அந்த பிரேஸ் இருக்கு. 2 4s are 8. நெக்ஸ்ட் என்ன சிம்பிள் இருக்கு? -2 - 8 -6. -6 முன்னாடி அதோட சேர்ந்து என்ன இருக்கு? 2 - -6. minus into minus plus 2 plus 6. ஓகேங்களா? 2 plus 6 என்னது? 8. 2 minus 18 வரும். அப்போ கடைசியா நமக்கு -6 தான் ஆன்சரா கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது அதுக்கு செகண்ட் क्वेश्चनக்கு D ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் क्वेश्चनக்கு 3640 divided by 14 into 16 plus 340. ஓகேங்களா? டிவிஷன் இருக்கு, மல்டிப்ளிகேஷன் இருக்கு, பிளஸ் இருக்கு. அப்ப எந்த சிம்பிள் ஃபர்ஸ்ட் எடுப்போம்? டிவிஷன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணலாம். 3640 divided by 14. என்ன டேபிள் அடிக்கலாம்? 7 டேபிள் அடிக்கலாமா? ஏன்னா ஈஸியா இருக்கும் பாருங்க. 2 4s are 14, 2 7s are 14, 7 5s are 35. ஓகேங்களா? பேலன்ஸ் 1 இருக்கும். 7 2s are 14, 5 2 0. ஓகே. நெக்ஸ்ட் கேன்சல் பண்ணனும்னா 2 6 0. ஓகேங்களா? நமக்கு 260 கிடைக்கும். into 16 plus 340. ரிமைனிங் ஈக்குவேஷனை அப்படி எழுதிரும். திரும்பி என்ன சிம்பிள் இருக்கு? மல்டிப்ளிகேஷன் இருக்கு, பிளஸ் இருக்கு. அப்ப எதை ஃபர்ஸ்ட் எடுப்போம்? மல்டிப்ளிகேஷன் எடுப்போம். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 4160. ஓகேங்களா? 4160 plus 340. ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம். அது ஒண்ணு மட்டும் தான் இருக்கு. ஆட் பண்ணா நமக்கு 4500 கிடைக்குது. ஆப்ஷன்ல என்ன இருக்கும்? E, none of this. ஓகேங்களா? இதோட ஆப்ஷன் E. ஓகே. நெக்ஸ்ட் சம் பாருங்க. 100 into 10 minus 100 plus 2000 divided by 100. ஓகேங்களா? எல்லா சிம்பிளும் கொடுத்துட்டாங்க. டிவிஷன் கொடுத்துட்டாங்க, மல்டிப்ளிகேஷன் கொடுத்துட்டாங்க, பிளஸ் கொடுத்துட்டாங்க, மைனஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கணும்? டிவிஷன் எடுக்கணும். 2000 by 100. என்ன ஆன்சர் கிடைக்கும்? 20 கிடைக்கும். ஓகேங்களா? பிளஸ் 20. ரிமைனிங் ஈக்குவேஷன் அப்படி எழுதிரும். நெக்ஸ்ட் என்ன சிம்பிள் எடுக்கணும்? இன்டு சிம்பிள் எடுக்கணும். மல்டிப்ளிகேஷன் எடுக்கணும். 100 into 10 1000. ஓகேங்களா? 1000 minus 100 plus 20. ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் நாம என்ன எடுப்போம்? ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணனும், அடுத்து தான் சப்ட்ராக்ஷன் பண்ணனும். இதுதான். பட் இப்போ ஓவராலா பிளஸ் மைனஸ் மட்டும் தான் இருக்குது அப்படினா ஓவராலாவே நம்ம பண்ணிடலாம். இங்க 1000 minus 100 900 plus 20 அந்த மாதிரி எடுத்துருக்காங்க. இங்க நீங்க இப்படியும் போடலாம். -100 plus 20 என்னது? -80. ரிமைனிங் என்ன இருக்கு? 1000 இருக்கு. ஓகேங்களா? இப்படியும் போடலாம். அப்பயும் 920 தான் ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே.
இதோட ஆன்சர் சி. நெக்ஸ்ட் சம் பாருங்க. 4 + 4 × 18 -6 -8. டினாமினேட்டரில் 123 × 6 -146 × 5. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர் எடுத்துக்கோங்க. டிவிஷன் இருக்கா? இல்லை. மல்டிப்ளிகேஷன் இருக்கா? இருக்குது. என்ன இருக்குது? 4 × 18. 4 × 18 72. ரிமைனிங் ஈக்குவேஷன் அப்படியே வந்துடும். 4 + 72 - 6 - 8. ஓகேங்களா? அதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? ப்ளஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். 72 + 4 76 minus -6 -8 இருக்கு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -14. 76 - 14 கிடைக்கும். ஓகேங்களா? 76ல் 14 போச்சுன்னா 62. ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் ஃபுல்லாக பார்த்தாச்சு. டினாமினேட்டர் வாங்க. டினாமினேட்டரில் என்ன இருக்குது? ரெண்டு மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷனை தனித்தனியாக பண்ணிடணும். 123 × 36. அது என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 738 கிடைக்கும். -146 × 5 என்ன கிடைக்கும்? 730 கிடைக்கும். அது ரெண்டுத்தையும் டிவிஷன் மைனஸ் தானே நடுவில் இருக்குது. மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 8. 62/8. சிம்பிளிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? 7 8s are 48. சாரி 7 8s are ஒரே நிமிஷம் 62/8. ஓகேங்களா? நம்ம 2 டேபிள்லையும் அடிக்கலாம், அந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நார்மலாக அந்த இதுலேயே பண்ணலாம். ஓகேங்களா? அப்படி பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 7.75. ஓகேவா? செவன் 8s are 56 நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? 56 கிடைக்கும். பேலன்ஸ் கொண்டு போவோம். இந்த மாதிரி போடுறது தெரியும் தானே, அந்த மாதிரியும் போடலாம். அப்படி இல்லாட்டி கேன்சல் பண்ணியும் நம்ம போடலாம். ஓகேங்களா? 2 டேபிளில் அடிக்கலாம். அடுத்தது 31 இந்த மாதிரியும் போடலாம். ஓகேங்களா? அவங்களோட விருப்பம் தான். நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 7.75. ஓகேவா? ஆன்சர் வந்து டி. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 180 × 15 -12 × 20 divided by 140 × 8 plus 2 × 55. ஓகேங்களா? இதில் மேலேயும் மல்டிப்ளிகேஷன் இருக்குது, கீழேயும் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. நடுவில் மைனஸ் ப்ளஸ் தான் வேரியேஷன். ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணிடலாம். 180 × 15 2700. 12 × 20 240. 140 × 8 1120. 2 × 55 110. ஓகேங்களா? சிம்பிளாக அதை ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? 2700 மைனஸ் 240 என்ன கிடைக்கும்? 2460 கிடைக்கும். 1120 + 110 என்ன கிடைக்கும்? 1230 கிடைக்கும். பார்த்தாலே தெரியுது இது 2 மடங்குன்னு தானே. கேன்சல் ஒன் பண்ணால் நம்மளுக்கு 2 தான் ஆன்சர் கிடைக்கும். ஆன்சர் சி ஆப்ஷன். ஓகே. 7th சம் பாருங்கள். 5 × 5/6 -3 × 8/9 -x அன்னோன் நம்பர் = 1. அந்த எக்ஸை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்களா? அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும்? காமன் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும். 6 5s are 30. 30 + 5 35. 35/6 minus 9 3s are 27. 27 + 8 35. 35 divided by 9 minus x = 1. ஓகே. இங்கே என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்க? மைனஸ் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கிற டினாமினேட்டர் வேரியண்ட்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுப்போம். இங்கே வந்து எல்சிஎம் எடுத்து செஞ்சுருக்காங்க. அதுதான் பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அப்படியே பண்ணிடலாம். 6 9. ஓகேங்களா? 3 எழுத எடுப்போமா? 2 3. 3 3s are 9. 9 2s are 18. 18 தான் எல்சிஎம். ஓகே. 18 வரலன்னா மல்டிப்ளை பண்ணலாமா? 35 × 3. 35 × 3 எவ்வளோ? 105. 35 × 2 70. 105 - 70 35. ஓகேங்களா? 35/18 minus x = 1 கிடைக்கும். இப்போ சிம்பிள் இங்கே மைனஸ் எக்ஸ் வச்சு கொண்டு வந்திருக்கோம். பட் இந்த மாதிரியும் நம்ம போடலாம். 35 இந்த சம்லேருந்து பாருங்கள், இந்த ஸ்டெப்லேருந்து எக்ஸ் 35/18 -1 = x. ஓகேங்களா? -1 = x. சிம்பிளிஃபை பண்ணலாமா? 1 இருக்குது, அது 18 கொண்டு வரணும்னா என்ன பண்ணுவோம்? 35 - 18/18 வரும். ஓகேங்களா? கேன்சல் அவுட் பண்ணால் 17/18. x = 17/18. ஆன்சர் சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 6 × 5/6
into 5 into 1 by 3 plus 17 2 by 3 into 4 1 by 2 எல்லாமே mixed fraction தான் இருக்கு. இப்போ mixed fraction proper fraction மாத்தணும். 6 6 are 36, 36 plus 5 41 by 6. 5 3 are 15, 15 plus 1 16 by 3. 17 into 3 51, 51 plus 2 53 divided by 3 into 4 2s are 8, 8 plus 1 9, 9 by 2. Okay. கீழே பாருங்க ரெண்டு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்குது. ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா, கேன்சல் அவுட் பண்ண முடியுமான்னு பார்ப்போமா. 41 by 6 into 16 by 3 கேன்சல் அவுட் பண்ணுற மாதிரி இல்லை. அப்போ என்ன பண்ணணும், சிம்பிளாக நம்ம மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். 41 into 16 6 5 6. ஓகேங்களா, 6 3s are 18 ப்ளஸ் 53 into 9 இங்கேயுமே வந்து கேன்சல் அவுட் பண்ணலாம். கேன்சல் அவுட் பண்ணாமல் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்படி பண்ணுறதாலும் ஓகே. கேன்சல் அவுட் பண்ணிவிட்டு 3 3s are 9. ஓகேங்களா, கேன்சல் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 3 3s are 9, 5 3s are 15, 159 by 2 இந்த மாதிரியும் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஓகே பாருங்கள் கீழே 6 இருக்குது 18 இருக்குது. இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 18 தான் கிடைக்கும். அப்போ 6 5 6 ப்ளஸ் இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 477 into 3 1431. ரெண்டுத்தையும் ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 2087 by 18. கேன்சல் அவுட் பண்ண முடியுமா, முடியாது. ஓகேங்களா, இதோட ஆன்சர் என்னென்னா இ ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். 3 by 8 of 168 into 15 divided by 5 plus x equal to 549 divided by 9 plus 235. ஓகேங்களா, பார்த்தா பெரிய கொஷின் மாதிரி தெரியும். ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஈக்குவலுக்கு இந்த பக்கமும் ஈக்குவேஷன் இருக்குது, ஈக்குவலுக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயும் ஈக்குவேஷன் இருக்குது. பட் நம்ம அன்னோன் நம்பரை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, எல்லாத்துலேயும் பாருங்கள் ஆஃப் இருக்குது. ஆஃபை தான் நம்ம ஃபஸ்ட்டு டச் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் டிவிஷன். ஓகேவா, ஆஃபை நம்ம மல்டிப்ளிகேஷனில் போட்டுருமா, ப்ராக்கெட்டில் போட்டு 3 by 8 168. கேன்சல் பண்ண முடியுமா, முடியும். கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 21 கிடைக்கும். ஓகேங்களா, 8 டேபிள் அடித்தோன்னா 21 கிடைக்கும். 3 into 21 63. ஓகேங்களா, ஓவராலாக அந்த டேர்மை சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டிவிஷன் இருக்கிறத பாருங்கள். 15 by 5 என்ன கிடைக்கும், 3. ஓகேவா, அடுத்தது டிவிஷன் எங்கே இருக்குது, 549 by 9ல் இருக்குது. ஓகேங்களா, அப்போ 9 டேபிள் அடிக்கலாமா, 61 கிடைக்குமா. ஓகே, இப்போ ஓவராலாக நம்மளுக்கு 63 into 3 plus x equal to 61 plus 235 கிடைச்சிருது. அடுத்தது என்ன சிம்பிள் பார்க்கணும், இங்கே இருக்கிற இன்டூ சிம்பிள் பார்ப்போம். 63 into 3 என்னது 189. நெக்ஸ்ட் ப்ளஸ் பார்க்கலாமா, 61 plus 235 என்ன கிடைக்கும், 296. ஓவராலாக கிடைச்சிருது. இதை எக்ஸெல்லாம் எல்ஹெச்எஸில் வச்சுட்டு மற்றதெல்லாம் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போனோன்னா 296 minus 189 என்ன நம்பர் கிடைக்கும், 107. ஆன்சர் இஸ் 107, ஏ ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 5 into 2 by 3 டிவைடட் பை, அவங்க என்ன கேட்டிருக்காங்க, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. கவனிங்க, நம்ம இதனால் வரைக்கும் என்ன பார்ப்போம், தனி ஒரு நம்பராக பார்த்துருப்போம். அன்னோன் நம்பர் எப்படி இருக்கும், ஒரு வேல்யூவாக தனியாக இருக்கும். இதில் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கிற நம்பரை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே இங்கே எடுக்கும்போதும் நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். 5 into மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் மாற்றும்போது சேம் தான். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கிறத காமன் ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுக்கும் சேம் தான். நம்ம எப்போ பண்ணுவோம், 5 3s are 15, 15 plus 2 17. ஓகேவா, 17 by 3 ஃபஸ்ட் டேர்ம் கொண்டு வந்தாச்சு. டிவிஷன் இருக்குது, டிவிஷன் எடுத்து போட்டாச்சு. ரெண்டாவதுல அந்த எக்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பட் சேம் தான். 6 into x 6x, 6x plus 5. மேலே நியூமரேட்டர் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்களா, 6 into x 6x plus 5. இப்படி தானே நம்ம பண்ணுறோம். 5 3s are 15, 15 plus 2 17. இப்படி தானே கொண்டு வரோம், அது தான் போட்டிருக்கோம். ஈக்குவல் டு 2. ஓகேவா, இப்போ டிவிஷன்லேருந்து என்ன பண்ணுவோம், ரெசிப்ரோக்கல் பண்ணுவோம். அப்போ 6 into 6 by 6x into 5ன்னு வரும். ஓகேவா, இது என்ன பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணணும். இவங்க அப்படியே போட்டிருக்காங்க. பட் பெஸ்ட் மெத்தட் இஸ் சிம்பிளிஃபை நம்ம பண்ணிடலாம். ஓகேங்களா, 3 into 3 2s are 6ன்னு கொண்டு வந்துடலாம். 17 2s are 34ன்னு வரும். ஓகேவா, சிம்பிளாக பண்ணிடலாம். 34 ஈக்குவல் டு 6 and x into 5. அதை அந்த பக்கம் கொண்டு போவோமா.
புரிஞ்சா? பட் இதில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணாமையே போட்டிருக்கோம். ஓகேவா? இந்த மாதிரி போட்டாலும் தப்பு இல்லை, பட் உங்களுக்கு வந்து ப்ராசஸ் வந்து இழுத்துட்டே போகும். ஓகே, இப்படியே பார்ப்போம். 17 into 6 102 டிவைடட் பை 3 into 6x plus 5 அப்படியே போட்டுறோம். கீழே டினாமினேட்டரில் இருக்கிறத ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகிறோம். அப்போ மல்டிப்ளிகேஷன் ஆகுது. 2 into 18x plus 15. ஓகேங்களா? உள்ளே கொண்டு போனால் மல்டிப்ளை பண்ணலாமா? 2 18s are 36, 2 15s are 30. ஓகே, இப்போது நம்ம வேரியபிளோடு இருக்கிற 36xஐ அப்படியே வச்சுட்டு ப்ளஸ் 30 அந்த பக்கம் கொண்டு போகிறோம். 102 minus 30 72. 36 x equal to 72 by 36 next இதில் ஆகும். 36 2s are 72. Answer is 2. ஓகேங்களா? ஆன்சர் வந்து A ஆப்ஷன். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 4 by 9 into 1701 plus 2 by 11 into 1386. சிம்பிளானது தான், கேன்சல் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? கேன்சல் எதில் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இதை ஸ்ட்ரைட்டாக 9 டேபிள்லேயே அடிச்சிடலாம். ஓகேங்களா? ஒரே டேபிளில் 9 டேபிள்லேயே அடிக்கலாம். 19 is 9. ஓகேங்களா? நம்மளுக்கு எனக்கு பேலன்ஸ் கிடைக்கும் 8 கிடைக்கும். அப்போ 8 9s are 72. பேலன்ஸ் என்ன கிடைக்கும்? 81 கிடைக்கும். 9 189 தான் ஆன்சர். 9 டேபிள் அடிச்சோன்னா 189. 4 into 189 வந்துடுச்சா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். 11 டேபிள் அடிக்கலாமா? 11 டேபிள் அடிச்சோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1 11 is 11, 28 இருக்கும். 2 11s are 22, பேலன்ஸ் 6 இருக்கும். 6 11s are 66, 126. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் எப்பயும் போல தான் சிம்பிளிஃபை பண்ணணும். 4 into 189 756 ப்ளஸ் 2 into 126 252. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 1008. ஓகேங்களா? ஆன்சர் இஸ் சி ஆப்ஷன். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 9 into 3 by 7 plus 6 into 4 by 7 minus x unknown number equal to 14 into 4 by 7. Mixed fraction இருக்கு. Common fraction கொண்டு வரணும். 9 7s are 63. 63 plus 3 66 plus 6 into 7 42. 42 plus 4 44. 42 plus 4 46 by 7 minus x equal to 7 14s are 98. 98 plus 4 102. 102 by 7. ஓகேங்களா? ஓவராலாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இதில் பாருங்கள், கீழே இருக்கிற டினாமினேட்டர் எல்லாமே 7ல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வேலை ரொம்ப ஈஸி. மைனஸ் எக்ஸை அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஓகேங்களா? சிம்பிளாக போடலாம். மைனஸ் எக்ஸை அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஓவராலாக 66 by 7 plus 46 by 7 மைனஸ், ஏன்னா இங்கே ப்ளஸ் இருக்கா, இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஆயிரும். மைனஸ் 102 by 7 ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம்மில் பாருங்கள். 66 plus 46 minus 102. என்ன ஆன்சர் கிடைக்கும்? minus 10 கிடைக்கும். ஓகேங்களா? 60 plus 40 100. 6 plus 6 12. 112 இங்கே கிடைக்கும். ஓகேங்களா? 112 கிடைக்கும். minus 102 டிவைட் மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 10. 10 கீழே 7. ஓகேவா? சிம்பிளாக யோசிங்க. 66 plus 46, 60 plus 40 100, 6 plus 6 12, 112 minus 102. ஆன்சர் இஸ் 10. 10 by 7. ஓகேங்களா? இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கேட்டிருந்தா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் போடணும். ஓகேங்களா? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா, கீழே நியூமரேட்டரில் ஸ்மால் வேல்யூ, நியூமரேட்டரில் பிக்கஸ்ட் வேல்யூ, டினாமினேட்டரில் ஸ்மால் வேல்யூ இருக்கணும். 10 வந்து 7ஐ விட பெருசு. அப்போ நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் மாற்றலாம். ஓகேங்களா? ரிமைண்டர் நம்மளுக்கு 3 கிடைக்கும். அப்போ 1 into 3 by 7. ஆன்சர் இஸ் டி ஆப்ஷன். 13th சம் பாருங்கள். 4 by 5 into x into 3 by 7 equal to 16 by 105. ஓகே, எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ சிம்பிள். என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ண வேணாம். ஸ்ட்ரைட்டாக x equal to 16 by 105 into 7 by 3 into 5 by 4. அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகுமா? ஆகிடுச்சு. 4 டேபிள் அடிங்க. 4 4
ஓகேவா 5 டேபிள் அடிச்சா 2 1 7 டேபிள் அடிச்சா 3 4/9 ஓகேங்களா ஆன்சர் இஸ் 4/9 சி ஆப்ஷன் நெக்ஸ்ட் சம் பாருங்க 5 ஸ்கொயர் ப்ளஸ் 13 ஸ்கொயர் மைனஸ் 11 ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் 5/2 எல்லாமே ஸ்கொயரில் கொடுத்துருக்காங்க ஸோ கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க 5 5s are 25 13 13s are 169 minus 11 11s are 121 equal to x cube minus 5/2 simple plus or minus தானே கொடுத்துருக்காங்க ப்ளஸ் பண்ணுங்க 169 plus 25 160 plus 20 180 5 plus 9 14 அப்போ என்ன கிடைக்கும் 194 இந்த மாதிரி ரவுண்ட் வேல்யூ பண்ணி டக்குன்னு ஆட் பண்ணுங்க இப்படி 5 plus 9 அப்படி போடாதீங்க சில நேரத்தில் சிலர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க 169 25 அப்படின்னு போட்டு இப்படி ஆட் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த வேலை பார்க்க வேணாம் டைம் எடுத்துரும் சிம்பிளாக 160 ரவுண்ட் பண்ணிடுங்க 160 + 20 எவ்வளோ 180 மிச்சம் என்ன இருக்குது 5 + 9 14 180 + 14 194 ஓகேவா minus 121 equal to x cube minus 5/2 minus 5/2 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் இங்கே 194 minus 121 என்ன கிடைக்கும் 73 minus 5/2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா plus 5/2 125 இதை cube root எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் 5 is the answer 5 cube equal to 125 answer D next sum பாருங்க இங்கே கொஞ்சம் பெரிய வேல்யூவாக இருக்குது இதுக்கு எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் 98643 minus 21748 equal to 51212 plus x. First, overall minus பண்றத minus பண்ணிடலாம் 98643 21748 அப்படின்னு இருக்கு ஓகேங்களா இதில் சிம்பிளாக பண்ணலாம் 13 8s are 13ல 8 போச்சுன்னா 5 4ல 4 போச்சுன்னா 4ல 4 0 next 16ல 17 16ல 7 ஓகே இந்த நான் சம் பாருங்க 94736 plus 43693 plus 25638 இந்த இதை வந்து ஆட் பண்ணலாமா மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம் நம்ம ஃபர்ஸ்ட்ல இந்த ரைட் டு லெஃப்ட் எடுத்துப்போம் ஓகேங்களா ரைட் டு லெஃப்ட்னு எடுத்துட்டா 942 ஓகேங்களா ஃபர்ஸ்ட் அந்த வந்து ரவுண்டட் டிஜிட்ஸா மாத்திட்டு பண்ணுவோம் ஓகேங்களா ரவுண்டட் டிஜிட்டாக எடுத்துகிட்டு பண்ணுவோம் ஓகேங்களா அந்த மாதிரியும் பண்ணலாம் இல்லை நார்மல் இதுலேயும் பண்ணலாம் ஆன்சர் பண்ண இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் 164067 ஓகேங்களா நம்ம மேத் ஈஸின்னு ஒரு எபிசோட் போடுவோம் அதில் என்னென்னா ப்ளஸ்ஸு மைனஸ் மல்டிப்ளிகேஷன் எல்லாமே வந்து சிம்பிளாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் அதை பார்த்துட்டு இந்த சம்ஸை பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது வரைக்கும் நார்மல் மெத்தட் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் நெக்ஸ்ட் சம் பாருங்கள் -948 plus 147 minus x equal to minus 1432 ஓகேங்களா இதில் வந்து சிம்பிளிஃபை பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் ஏன்னா எல்லாமே என்ன இருக்குது ப்ளஸ் அண்ட் மைனஸில் தான் இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்கள் -948 plus 147 அப்போ என்ன பண்ணணும் ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது மைனஸ் பண்ணுறோம் -801 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு -1432 இப்போ என்னென்னா மைனஸ் எல்லாத்துலேயும் தூக்கிடுங்க ஓகேங்களா அப்படி தூக்கிட்டா வேலை முடிஞ்சு இல்லை அப்படியே கொண்டு போனாலும் கொண்டு போகலாம் -801 அந்த பக்கம் போச்சுன்னா +801 ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது என்ன பண்ணுவோம் மைனஸ் பண்ணுவோம் மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்குது -631 கிடைக்கும் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 631 ஓகேவா 18 சம் லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் காட்டுறேன் 19 சம் போகலாம் 19 sum பாருங்க x minus 968 divided by 79 into 4 equal to 512 ஓகேவா x minus 968 நம்ம இதில் பாருங்க பிராக்கெட் குள்ளார நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா அங்கே தான் அன்னோன் சிம்பிள் இருக்கு ஸோ அப்படியே வச்சிரும் அடுத்தது டிவிஷன் இருக்கா டிவிஷன் கொண்டு வந்துடும் 79 into 14 equal to 512 ஓகேவா இந்த சம் பார்க்கலாம் இதை நீங்கள் உள்ளார கொண்டு போயிட்டு மல்டிப்ளை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை சிம்பிளாக சிம்பிளிஃபை பண்ணலாம் இல்லை அப்படின்னாலும் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணியும் பண்ணலாம் 14 into x 14x 14 into 968 3872 ஓகேங்களா டிவைடட் பை 79 அந்த பக்கம் கொண்டு போனோம்னா 79 into 512 40448 வரும் ஓகேங்களா ஏன்னா நம்ம 4xங்கிற ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கும் அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும்
அப்போ -3872 அந்த பக்கம் போச்சுன்னா +3872 ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 44320 கிடைக்கும் இங்கே 4x இருக்கா 4 அந்த பக்கம் கொண்டு போனால் டிவிஷன் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 11080 ஆன்சர் இஸ் ஏ ஆப்ஷன் ஓகேவா நெக்ஸ்ட் சம் பாருங்க 4/3 into 2/3 into x equal to 1008 ஓகேவா இது சிம்பிள் தான் 4 2s are 8 3 3s are 9 இதில் அப்படியே இந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா 1008 into 9 by 8 ன்னு வரும் கேன்சல் அவுட் பண்ணால் 126 into 9 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1134 ஆன்சர் இஸ் இ நெக்ஸ்ட் சம் பாருங்க 21st சம் பாருங்க 764 into x divided by 250 equal to 382 ஓகேங்களா 764 into x divided by 215 போட்டுடலாம் ஏன்னா உள்ளார பிராக்கெட்டுக்குள்ளாரையே unknown நம்பர் இருக்கு 250 அந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா 382 into 250 கீழே இருக்கிற 764 கொண்டு போயிடலாம் இதை நம்ம மல்டிப்ளை பண்ணணுங்கிற அவசியமே இல்லை அப்படியே வச்சு கேன்சல் அவுட் பண்ணலாம் நம்மளுக்கு கேன்சல் அவுட் பண்ணால் என்ன கிடைக்கும் 125 கிடைக்கும் ஓகேங்களா ஆன்சர் வந்து டி ஆப்ஷன் நெக்ஸ்ட் சம் பாருங்க 1/4 into 4856 into 0.5 into 12 0.5 என்னன்னு போடலாம் 5/10 போடலாமா ஓகேங்களா 5/10 போடலாம் 1/2 கூட போடலாம் அப்படி கேன்சல் அவுட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 2428 கிடைக்கும் அப்போ பிரேஸை இது பண்ணியாச்சு மிச்சம் எல்லாமே எனக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது கேன்சல் அவுட் பண்ணுறோம் 2428 into 3 மல்டிப்ளை பண்ணோன்னா 7284 ஆன்சர் இஸ் ஏ 853 plus x divided by 17 equal to 1000 இந்த ஆன்சர் பாருங்கள் 853 x இருக்கு டிவிஷனில் 17 இருக்குது அது எதுவுமே பண்ண முடியாது வச்சிடுறோம் 853 அந்த பக்கம் கொண்டு போகலாமா 1000 minus 853 கேன்சல் அவுட் பண்ணோம் அப்படின்னா 147 is the answer x by 17 equal to 147 ஓகேவா x equal to 147 into 17 2499 இதுதான் ஆன்சர் இதோட ஆப்ஷன் என்னன்னா சி ஆப்ஷன் ஓகேங்களா சி ஆப்ஷன் நெக்ஸ்ட் சம் பாருங்க 9643 minus 7750 plus x equal to 4990 கேன்சல் அவுட் பண்ணலாமா 9643 minus 7750 என்ன ஆன்சர் கிடைக்கும் 1893 கிடைக்கும் அது இந்த பக்கம் கொண்டு போயிட்டு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 3097 கிடைக்கும் பி ஆப்ஷன் நெக்ஸ்ட் 6156 divided by root x into 53 equal to 4028 6156 divided by root x into 53 இந்த root x நம்ம அப்படியே வச்சிடலாம் ஏன்னா அது unknown number ஓகேங்களா டிவிஷனில் இருக்கனால கீழே கொண்டு வந்தாச்சு இதை அப்படியே இந்த பக்கம் கொண்டு வரோம் 408லேருந்து அப்படியே கொண்டு வரோம் சிம்பிளாக இதை மல்டிப்ளை பண்ணாமல் அப்படியே போடலாம் 4028 divided by 6156 into 53 வரும் கீழே 1/√x இருக்கும் ஓகேங்களா ரூட் எக்ஸை மேலே கொண்டு வரதுக்காக நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம் அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணுவோம் அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 6156 into 53 divided by 4028 ஓகேங்களா கேன்சல் அவுட் பண்ணலாமா கேன்சல் அவுட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு 4 டேபிளில் கூட அடிக்கலாம் இல்லை 2 டேபிளில் கூட அடிக்கலாம் நம்ம 2 டேபிள் கூட ஸ்டார்ட் பண்ணலாம் கேன்சல் அவுட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 81 தான் கிடைக்கும் ரூட் எக்ஸில் 81 எடுத்தோம்னா ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 81 into 81 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 6561 கிடைக்குது நெக்ஸ்ட் சம் பாருங்கள் 26th sum 18 into 2/3 plus 7 into 1/2 equal to question mark mixed fraction ல இருக்கா அதை மல்டிப்ளை பண்ணலாமா மல்டிப்ளை பண்ணனா 18 3s are 54 54 plus 2 56/3 plus 7 2s are 14 14 plus 1 15/2 ஓகே இப்போ 3 இருக்கு 2 இருக்கு LCM எடுத்தா 6
அப்போ 112 plus 45 equal to 157/6. இதை simplify பண்ணோம் அப்படின்னா mixed fractionல 26 into 6 156 வரும். remainder 1. அப்போ 26 into 1/6. C option. 27th sum பாருங்க. 38 square plus 63 square plus x square 6089. எல்லாமே ஸ்கொயரில் இருக்குது. ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். 38 into 38, 63 into 63 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணுறோம். நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 1444 plus 3969 plus x square equal to 6089. ஓகேவா? 5413 plus x square equal to 6089. இப்போ 5413 இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா நம்மளுக்கு மைனஸில் வரும். மைனஸ் பண்ணால் 676. ஸ்கொயர் இருக்குது. அப்போ இந்த ஸ்கொயர் எடுக்கணும்னா ஸ்கொயர் ரூட் எடுப்போம். 26 into 26 676. ஆன்சர் இஸ் ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இது எல்லாமே ப்ளஸ்ஸு மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. -224 ப்ளஸ் அதுவும் மைனஸில் இருக்குது. -314 இன்ட்டு -9. ஓகேங்களா? இப்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் எடுத்துப்போம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 314 இன்ட்டு 9 2826 -224 மைனஸ் பண்ணோன்னா 2602. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 8.7 ப்ளஸ் 6.2 இன்ட்டு 7.5. 8.7 ப்ளஸ் ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 6.2 இன்ட்டு 7.5 என்ன ஆன்சர் கிடைக்கும்? 46.550. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 55.2 கிடைக்கும். ஆன்சர் இ. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 64344 ப்ளஸ் 5239 ப்ளஸ் 4423 ப்ளஸ் 123. சிம்பிள் அடிஷன் தான். ஆட் பண்ணால் நம்மளுக்கு 74129 கிடைக்குது ஆன்சரா. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இதுதான் வந்து கொஞ்சம் பவரில் இருக்கும். 3 power 3. இது இவ்வளோ மல்டிப்ளை பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. சிம்பிளாக பாருங்கள். 3 power 3 இன்ட்டு 5 power 4. அதை அப்படியே வச்சுருங்க. கீழே 3 power 5 இருக்கா? அப்போ நம்ம கேன்சல் அவுட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3 ஸ்கொயர் கிடைக்கும். ஓகேவா? 5 அப்போ 5 power 4 என்ன நம்மளுக்கு ஆன்சர்? 625. 625/9. ஓகேங்களா? நம்மளுக்கு என்ன அது கேன்சல் அவுட் பண்ணனா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 69.44. ஆன்சர் டி ஆப்ஷன். 608.40 into x divided by 225 plus 37 equal to 375. இப்போ எக்ஸ் எங்கே இருக்குது? டிவிஷனுக்கு மேலே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ் 37 அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். 375ல் 37 போச்சுன்னா 338 ஆன்சர் இருக்கும். 225 அந்த பக்கம் கொண்டு போயினா மல்டிப்ளிகேஷனில் ஆகும். 338 into 225 76,050. x equal to 76050 divided by 608.50. இதை கேன்சல் அவுட் பண்ணணும்னா நம்மளோட ஆன்சர் என்னது? 125. ஆன்சர் இஸ் டி ஆப்ஷன். ஓகே. 33 சம் பாருங்கள். 12.25 into 7.2 plus 84.33. 12.25 into 8 7.2 என்ன ஆன்சர்? 88.2. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 172.53 கிடைக்கும். டி ஆப்ஷன். 34th சம் பாருங்கள். √x plus 416 equal to 60% of 920 minus 110. √x plus 416 equal to 0.6 into 920 minus 110. ஓகேங்களா? √x plus 416 அப்படியே வச்சுரும். 0.6 into 920 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 552 கிடைக்கும். அதில் -110 மைனஸ் பண்ணால் -110 மைனஸ் பண்ணுறோம். ப்ளஸ் 416யும் அந்த பக்கம் கொண்டு போயிட்டு மைனஸ் பண்ணுறோம். நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 26 கிடைக்கும். √x equal to 26. அப்போ என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும். 26 into 26 676. ஆன்சர் இஸ் பி. 14896 divided by 19 divided by 16. ஃபர்ஸ்ட் divided by 19 பண்ணணும். அடுத்தது டிவிஷன் இருந்தால் என்ன பண்ணணும்? 1/16 போடணும். ரெசிப்ரோக்கலை போடணும். கேன்சல் அவுட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 49 கிடைக்குது. ஆன்சர் இஸ் ஏ. 36th சம் பாருங்கள். 4³ into 5/4 divided by 4/5. இதையுமே வந்து எப்படி போடலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிடுங்க. 4³
into 5 by 4 divided by 4 by 5. இதை கேன்சல் பண்ணால் இங்கே 4 ஸ்கொயர் இருக்கும். இது 5 பவர் 4ஐயும் 4 ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 39.0625 B ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 8195 divided by 745 plus x into 12 equal to 7847. பார்க்க ரொம்ப பெருசாக தெரியும் ஏன்னா எக்ஸுங்கிறது நடுவில் இருக்குது. பட் ஃபஸ்ட்டு டிவிஷன் பண்ணுவோம். 8195 divided by 745 என்ன ஆன்சர் 12. என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 11 கிடைக்கும். சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 11 கிடைக்கும். அது அந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா 7847 minus 11 7836. 12 டேபிளால் அடிச்சோன்னா நம்மளுக்கு ஆன்சர் 653 கிடைக்கும். ஆன்சர் இஸ் டி. 38 சம் பாருங்கள். 7 into 2 by 7 of 189 plus 452 equal to 20,000 minus x. என்ன அந்த எக்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆஃப் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இருக்குது. அதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 7 7s of 49 49 plus 2 51 51 by 7 into 189. 7 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 27 கிடைக்கும். 51 into 27 1377 ப்ளஸ் என்ன கிடைக்கும் ப்ளஸ் 452 இருக்கும். அந்த 452 அந்த பக்கம் கொண்டு போனால் மைனஸ் 452. 2000 மைனஸ் 452 போயிடுச்சுன்னா 1548 மைனஸ் எக்ஸ். எக்ஸா இந்த பக்கம் கொண்டு வந்துடும். மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஆயிடுது. 1377 மைனஸ் 1377 ஆயிடுது. மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் 171 இ ஆப்ஷன். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 45 ஸ்கொயர் ப்ளஸ் 21 ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 257. 45 ஸ்கொயர் என்னது 2025 ப்ளஸ் 21 ஸ்கொயர் என்னது 441 மைனஸ் 257 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இது சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2209 கிடைக்கும். அதை வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 47. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 46th சம் 40th சம் 65% of 400 plus root x equal to 44% of 800 minus 12% of 400. பார்க்கலாம். 65% னா 65 by 100ன்னு போடலாமா? இப்போ 65 into 4 260. ஓகே ப்ளஸ் ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 44 by 100 into 800ன்னு வரும். அப்போ 44 into 8 என்னது 65352 மைனஸ் 12 by 100 of 400 என்ன வரும் 12 into 4 வரும். 12 4s are 48. இது எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணால் ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 44ன்னு வரும். ஸ்கொயர் எடுக்கணும் 1936. ஆன்சர் இஸ் ஏ ஆப்ஷன். 7 by 5 of 58 plus 3 by 8 of 139.2 என்னன்னு கேட்குறாங்க. 7 by 5 5ஆல் கேன்சல் அவுட் பண்ண முடியாது. ஸோ மல்டிப்ளை பண்ணி ஆகணும். அப்போது 7 into 58 406 ப்ளஸ் 3 into இதை கேன்சல் அவுட் பண்ணியும் போடலாம். கேன்சல் அவுட் பண்ணால் நம்மளுக்கு 52.2 கிடைக்கும். இது 406 கேன்சல் அவுட் பண்ணோன்னா 81.2 கிடைக்கும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 133.4. ஆன்சர் இஸ் ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 12% of 555 ப்ளஸ் 15% of 666. இது சிம்பிள் தான். ரெண்டுத்தையும் நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 66.6 ப்ளஸ் 99.9 கிடைக்கும். ஓகேங்களா? அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 166.5. மல்டிப்ளிகேஷன் ப்ளஸ் தான். பட் எதோட பண்ணணுங்கிறது ஆன்சர். இதோடைய ஆன்சர் ஏ ஆப்ஷன். 43rd சம் பாருங்கள். ப்ளஸ் பண்ணுறதெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணுங்கள். 84,368 ப்ளஸ் 65,466 ஆட் பண்ணோம்னா என்ன ஆன்சர் கிடைக்குது நம்மளுக்கு 14,9834 கிடைக்குது. அதே மாதிரி மைனஸ் இருக்கிறதையும் ஆட் பண்ணோன்னா 85,973 கிடைக்குது. ரெண்டுமே நடுவில் என்ன இருக்குது மைனஸ் சிம்பிள் இருக்குது. சப்ராக்ட் பண்ணால் 63861 இஸ் த ஆன்சர். சி ஆப்ஷன். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இது வந்து கொஷின் வந்து அதில் தப்பாக கொடுத்துருக்காங்க. இந்த ரைட் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா? இதுதான் கரெக்டான கொஷின். என்னென்னா பவரில் இருக்குது. 33 power 7.8 33 power 1.2 டிவைடட் பை 33 power 5 ஈக்குவல் டு 33 power 1 இன்ட்டு 33 power xன்னு வருது. பவரில் வந்துட்டாலே மேலே இருக்கிறது எல்லாம் இன்டூவில் இருந்தால் ப்ளஸ்ன்னு எடுத்துக்கணும், டிவிஷனில் இருந்தால் மைனஸ்ன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான் சிம்பிள். அப்போ என்ன கிடைக்கும் 7.8 ப்ளஸ் 1.2 மைனஸ் 5ன்னு கிடைக்கும். இந்த பக்கம் 1 ப்ளஸ் எக்ஸ்ன்னு இருக்கும்.
7.8 plus 1.2 எவ்வளவு 9 9 minus 5 4 plus 1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 4 minus 1 3 x equal to 3 அப்ப 33 cube னு வரும் ஓகேங்களா answer is B option next sum பாருங்க x by 529 equal to 324 by x ஓகேங்களா x யும் x யும் என்ன பண்ணலாம் cross multiplication பண்ணலாமா அப்ப x square வரும் 324 into 529 வரும் ஓகேங்களா இத நம்ம first square பண்ணுவோம் பண்ணோம் அப்படினா நமக்கு என்ன கிடைக்கும் 414 ஆன்சரா கிடைக்கும் D answer next எல்லாமே add தான் add பண்ணீங்கனா நீங்க உங்களுக்கு answer 21776 கிடைக்கும் ஓகேவா answer B answer next sum பாருங்க 2 by 3 of 117 3 டேபிள் அடிக்கலாமா அடிச்சா 39 கிடைக்குமா 2 into 39 78 next sum பாருங்க 3 by 5 into 65 5 டேபிள் அடிச்சனா 13 3 13s are 39 78 minus 39 39 the answer is D option next 5 by 12 plus 11 by 32 divided by 73 by 48 divided இருந்தா multiplicationல கொண்டு வருவோம் reciprocal பண்ணலாம் reciprocal பண்ணிட்டு 4 டேபிள் இல்ல 8 டேபிள்ல கூட அடிக்கலாம் அடிச்சோம் அப்படினா நமக்கு என்ன கிடைக்கும் 11 into 3 plus கீழ என்ன இருக்கும் 2 into 73 ன்னு இருக்கும் ரெண்டையும் மல்டிப்ளை பண்றோம் 33 by 146 ஓகே இப்போ ஸ்ட்ரைட்டா 12 க்கும் 146 க்கும் ரெசிப்ரோக்கல் அதாவது எல்சிஎம்மும் எடுக்கலாம் இல்ல சிம்பிளா மல்டிப்ளிகேஷனும் பண்ணிடலாம் அப்படி பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது 563 divided by 876 answer is E option next sum பாருங்க percentageல கொடுத்திருக்காங்க எப்பவுமே percentage கொடுத்தா 0.38 லாம் போட வேணாம் உங்களுக்கு இன்னொரு சம் சொல்றேன் என்னன்னா 38 by 100 into 7500 ஓகேவா 0 cancel ஆயிரும் 38 into 75 மட்டும் பண்ணா போதும் 38 into 75 2850 அடுத்தது x into 3.75 அது நம்ம அப்படி தான் போட்டாகணும் ஏனா x is unknown value 50 into 60000 6000 எவ்வளவு 3000 ஓகேங்களா இப்போ 3000 ல 2850 போச்சுனா 150 இது 3.75 டிவிஷன்ல கொண்டு வருவோம் into 100 divided by 100 ல போடுவோம் பண்ணோம் அப்படினா நமக்கு சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் என்ன கிடைக்குது 40 A option அடுத்தது 29 into 119 divided by 17 minus 149 plus 2006 first bracket ல இருக்கத பார்க்கலாம் bracketல என்ன இருக்கு division இருக்கு 17 is a prime number 17 டேபிள்ல தான் பண்ணனும் 7 17s are 119 29 into 7 203 இது simplify பண்ணோம் அப்படினா நமக்கு 2060 கிடைக்குது answer is C option 18 sum பார்க்கறோம்னு சொன்னோம் இல்லையா அந்த sum பாருங்க x cube into 5 power 5 divided by 225 equal to 3000 ஓகேங்களா 5 power 5 கொடுத்தாச்சு டிவிஷன்ல இருக்குறது என்ன பண்ணனும் அத கீழ எடுத்து எழுதுறோம் 225 equal to 3000 5 power 5 என்னன்னு எழுதலாம் 5 into 5 into 5 into 5 into 5 விரிச்சு எழுதுங்க மல்டிப்ளிகேஷன் பண்ணி உங்க டைமை வேஸ்ட் பண்ண வேணாம் கேன்சல் அவுட் பண்ணோம்னா 2 5 கேன்சல் அவுட் ஆயிரும் கீழ 9 கிடைக்கும் அது அப்படியே ஈக்குவல் டு அந்த பக்கம் RHS கொண்டு வரோம் 3000 into 9 divided by 5 into 5 into 5 5 டேபிள் அடிக்கலாமா அடிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் 24 கிடைக்கும் 24 into 9 24 9s are 216 x cube equal to 216 ன்னு இருக்கும் அப்ப cube root எடுப்போம் எடுத்தா 6 cube equal to 216 அப்ப x equal to 6 ஓகே ஓவராலா 50 sums பார்த்திருக்கோம் actually இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் பட் என்ன பண்ணனும் கான்சன்ட்ரேஷன் மிஸ் பண்ணாம பண்ணனும் ஓகேங்களா ஓகே फ्रेंड्स நெக்ஸ்ட் கிளாसेसல பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு மறக்காம Subscribe பண்ணிடுங்க